நீங்கள் நல்லா இருப்பீங்க. மீண்டும் பெங்களூர் வந்து உங்களோடு சந்திப்பது என்பது, பேசுவது என்பது தேவன் கொடுத்த நல்ல கிருபை. இந்த நாளிலே நம்மை படைத்த தகப்பன் அல்ல, நம்முடைய அப்பா. நம்மை படைத்தது ஆண்டவர். அப்பா எப்போதுமே மகன் மேலோ மகள் மேலோ அன்பு கூறுகிறவராகத்தான் இருப்பார். சரியாக செய்யாவிட்டால் திட்டுவார். ஆனால் திட்டிவிட்டமே என்று இரவில் மனது கஷ்டப்படுவார். திட்டிட்டமே பையனே என்று கஷ்டப்படுவார். ஆனால் அவர் திட்டுவது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்பதை நல்ல மகன்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை என்று சொல்கிறவர்களும் இருப்பார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அப்பாவுக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் பிஸ்னஸ் செய்கிறவர். வெளியூர் போவார். வெளியூர் போகும்போது அவருடைய சொந்தக்காரர் வீட்டுக்கெல்லாம் போகும்போது இவர் மனைவியும் இவர் மகனையும் கூட்டி செல்வார். சொந்தக்காரர் வீட்டில் இவர்களை விட்டுவிட்டு அவர் பிஸ்னஸ் பார்த்து மீண்டும் ஊருக்கு திரும்பி வருவார். இப்படியே வளர்ந்து வரும் தருவாயில் அவன் பெரியவன் ஆனான். பெரியவன் ஆகும்போது அவன் சொன்னான், அப்பா நானே இப்போ தனியாக போகிறேனே, தனியாக போய் பழகிறனே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்லைப்பா தனியாக போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் நீ போகிற வண்டியிலெல்லாம் சந்திப்பாங்க, வருவாங்க, போவாங்க அப்படி சொன்ன உடனே அவன் ட்ரெயினில் ஏறி உட்காருகிறான். ட்ரெயினில் ஏறி உட்காரும்போது ஜன்னல் ஒரு வழியாக பக்கத்தில் ஜன்னலை பார்த்து வேடிக்கை பார்த்து, அது எல்லாருமே அப்படித்தானே. ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் வெளியே அந்த கண்ணாடி வழியாக பார்ப்பது என்பது ஒரு 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 இன்பமான வாழ்க்கை. என்னை பொறுத்தவரை கூட ஃபஸ்ட்டு இஸ்ரேல் போடும்போது நான் ஜன்னலை பிடித்து கொண்டேன். யாரோ ஒருத்தர் ஜன்னல் ஏறி பக்கத்தில் இருந்தார், யூதா ஒருத்தர். நான் சொன்னேன், கொஞ்சம் ஜன்னல் கொடுங்க, நான் ஃபஸ்ட் ஜெருசலேம் பார்க்க வர்றேன் இஸ்ரேல் தேசத்துக்கு. அது மாதிரி அவன் பார்த்து வந்து கொண்டு வந்தான். நடுவில் வந்தார்கள். ஒரு ஆள் வந்தான், அவன் இறங்கி போகிறான். அடுத்த ஸ்டேஷன் மறுபடியும் ஒரு கூட்டமாக வந்தார்கள். இவன் பக்கத்தில் உட்கார்ந்து நெருக்கி உட்கார்ந்தார்கள். இவனுக்கோ கஷ்டமாக போய்விட்டது. ஆனால் அந்த ட்ரெயின் ஏற்றி விடுவதற்கு முன்பாக அவர் அப்பா ஒரு லெட்டரை கொடுத்தார். தம்பி, ஏதாவது உனக்கு பயமாக இருந்துச்சோ, மன சங்கடமாக இருந்துச்சுன்னா எப்போ அந்த பேப்பரை எடுத்து படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே விட அவர் பொருட்படுத்தவே இந்த அப்பா எப்போ அதை அட்வைஸ் பண்ணிகிட்டே, எல்லா மகனும் அப்படித்தானே. அப்பா எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாம் 45 ஆனாலும் 55 ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் நாம் சின்ன குழந்தை மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு இப்போ இருக்கிற எல்லா மகன்களையும் போல தான் அந்த பையனும். கடைசியில் வந்தார்கள், உட்கார்ந்தார்கள். கடைசியாக ஒரு உருவம் பெரிய தடுத்த உருவம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார். அவரை பார்த்தாலே அவன் பயந்துட்டான். என்னடா பண்ணுறது, இப்படி ஒரு ஆள் வந்து உட்காந்து இது மாதிரி ஒரு ஆளை பார்த்தலேன்னு அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அப்போ ஒரு பயங்கரம் வரும்போது லெட்டரை படி அப்படின்னு சொன்னார். அந்த லெட்டரை என்னன்னு எடுத்து படித்தார். அப்போ அந்த லெட்டர் எழுதப்பட்டிருந்து, தம்பி பயப்படாத, நீ உனக்கு அடுத்த பெட்டியில் தான் நான் இருக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடும், உடனே நான் கிட்டே வந்துடுறேன். எதற்கு பயப்படாத, உனக்கு அடுத்த பெட்டிலேயே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுபோல் இயேசு ஒரு உபமானத்தை உதாரணத்தை சொன்னார். அப்பாவுக்கு 2 மகன்கள், இளையவன் மூத்தவன். இளையவன் உடனே அப்பா வளர்ந்து வரும் தருவாயில் சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுங்கப்பா என்று போனான். மூத்தவனும் அப்பா அருகிலேயே இருந்து அப்பாவுடைய வேலை செய்து வந்தான். லூக்கு 15வது அதிகாரத்தில் இந்த கதை இருக்கிறது. உடனே போனான் செலவு செஞ்சான், வேண்டாத இடத்துக்கெல்லாம் போனான். பூரா பணம் செலவாகி போச்சு. கடைசியில் ஒரு பன்னி மேய்க்கிற கூட்டத்துக்கு அவனை சேர்த்துனாங்க. பன்னி மேய்க்கிற தவிடுதிங்கிற நிலைமை அவனுக்கு வந்துச்சு. அப்போ தான் நினச்சி, ஐயோ எங்கள் அப்பா கூட இருந்தால் நான் எப்படி நல்லா இருந்திருப்பேன், இப்படி அப்பா பேச்சை கேட்காம இங்கே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறான். அப்பா, நான் செய்த நான் தப்பு பண்ணிட்டேன். நான்
வருவேன். நீங்கள் இந்த கதை கேட்டிருக்கலாம். நான் வருவேன். நான் வரும்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மரத்தில் ஒரு வெள்ளைக்கொடி கட்டினா உங்களுக்கெல்லாம் சமாதானம் நினச்சி நான் வருவேன்னு சொல்லி லெட்ரு போட்டேன். இந்த நாளில் இந்த நேரத்தில் அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகும், நம்ம வீட்டை தாண்டி தான் ஸ்டேஷன் இருக்குது, நான் வருவேன்னு சொன்னேன். அதே நாளில் அவன் போகும்போது அந்த ஒரு மரத்தில் அல்ல, பக்கத்து மரங்கள் அல்ல, அவரை வீட்டை சுற்றிலும் வெள்ளைக்கொடிகளாக பறக்க விட்டார் அவங்களுடைய அப்பா. நான் கோபிச்சுக்கிறடா தம்பி, நான் சமாதானத்தோட இருக்கிறேன், நீ வா, எங்கிட்ட வா, இப்போ எங்கே போல. எந்த ஒரு தருணத்திலும் நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மேல் அன்பு வைத்திருப்பார்கள். அவர்கள் கோபப்பட்டாலும் அதில் ஒரு கருத்து உண்டு என்பதை புரிந்து கொண்டு, எத்தனை வயதானாலும் டெல்லிக்கே ராஜாவானாலும் அப்பாவுக்கு பிள்ளைதான் என்பதை கூறிக்கொண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?